சீம்பால் முதல் பால் வந்து இட்லி மாதிரி வரும். 2வது பால் 3வது பால் 4வது பால்லாம் வரும் இல்லைங்களா, சீம்பால் தெளியாததுக்கு முன்னாடி. அதில் 1 லிட்டர் சீம்பால்னா ஒரு ஏலக்காய், ஒரு 1/4 கிலோலேருந்து 200 கிராம் வரலும் வெல்லம் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சர்க்கரைக்கு பதில் வெல்லம் சேர்த்திக்கோங்க. அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி போட்டு ஓரளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. வெல்லம் சீக்கிரம் கரையாதனால நான் இடித்து போட்டிருக்கனால எனக்கு சீக்கிரம் கரையில. நீங்கள் துருவி போடுற மாதிரி இருந்தால் சீக்கிரம் கரைஞ்சிரும் உடனே. அடுப்பு பற்ற வச்சு வெல்லம் கரையிற வரலும் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா, வெல்லம் கரைஞ்ச பிறகு ஒரு 10 நிமிஷம் சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க. கரண்டி போட்டு கலக்காதீங்க. இந்த மாதிரி 10 நிமிஷம் கழிச்ச பிறகு இந்த மாதிரி ரெடி ஆகிடும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி தனியாகவும் சீம்பால் தனியாகவும் வரும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள் ஒரு வாட்டி. இந்த மாதிரி சர்க்கரைக்கு பதில் வெல்லம் போட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சீம்பால் பிடிச்சவங்களாம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரலும் பாய்.